ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாஸ்டர் அப்பா சொன்ன மாதிரி பயப்படாதீங்கன்னு சொல்லிடுறாங்க. அவங்க தொடர்ச்சியா பேசிக்கிறதுனால அவங்களுக்கு பயம் வரல. ஒரு எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது அப்படியே முன்னாடி ஐயோ வயிற்றெல்லாம் கலக்குது அப்படின்ற மாதிரி வயிற்றுக்குள்ள ஏதோ ஒரு பண்ணுதானா பயமா இருக்கு. நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சுங்க. நம்ம பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையும் பொழுது அவர் பேசினா அந்த இரண்டாம் வார்த்தை குறித்து நான் உங்களோடு கூட கொஞ்ச நேரம் பேசியிருக்கிறேன். எடுத்து வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கைகள்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? ஹல்லேலூயா. அந்த பரதீசுல போகிறதுக்கு உங்களுக்கு எல்லாம் விருப்பமா? ஹல்லேலூயா. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு சொன்ன அந்த இரண்டாவது வார்த்தை, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நீ என்னுடன் கூட பரதீசில் இருப்பாய் என்று அங்க யாரை பார்த்து சொல்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 27ஆம் அதிகாரத்துல 38ல இருந்து வாசிக்கலாம். அப்பொழுது அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கள்ளர் அவரோடு கூட சிலுவைகளில் அறையப்பட்டார்கள். அந்த வழி தொடர்ச்சி வாசிங்க. வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரன் ஆனால் சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று அவர் தூஷித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி, மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொண்ட பிராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையில் இருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாக இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமா இருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். அவரோடு கூட சிலுவைகளில் அறையப்பட்ட கண்டரும் அந்தபடியே அவரை விதித்தார்கள். அவ்வளவுதான். இங்க நம்ம வாசித்ததை நம்ம பாக்குறோம். அவரோடு சிலுவையில அறையப்பட்ட வலது பக்கத்துல ஒரு கல்லனும் இடது பக்கத்துல ஒரு கல்லனுமாக 2 பேர் இயேசு கிறிஸ்து கூட அந்த சிலுவையில அறையறாங்க. அந்த கல்லர்களை பார்த்து இயேசு ஒருத்தரை பார்த்து என்ன சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று. அங்க பார்த்து வரும்போது இங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, ஏசப்பா அவர் மனுஷரிகமா இருக்கும்பொழுது அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் நிறைய ஊமைகளையும் நிறைய உபதேசங்களையும் ஜனங்கள் மத்தியில அவர் சொல்லியிருக்காரு. அப்போ இவளுடைய அற்புதத்தை எல்லாம் பெற்ற ஜனங்கள் அவரை எப்படி தூஷிக்கிறாங்கன்னா, நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். அவங்களும் தூஷிக்கிறாங்க. அந்த ஆசாரியர்கள், வேதபாரர்கள், பரியேசர் எல்லாருமே என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்துவ தூஷிக்கிறவர்களாகவும், அதுக்கப்புறம் அந்த சிலுவையில் அவரோடு கூட பக்கத்துல அவங்களே தப்பு பண்ணி தண்டனைக்கு உட்பட்டவர்களாக அங்க மறிக்கப்பட்ட நிலை அந்த சிலுவையில ஆக்கினிக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அப்ப கூட அவங்க என்ன பண்றாங்க, ஒரு பயமே இல்லாம தூஷிக்கிறவங்க இயேசு கிறிஸ்துவ. அத மறுபடியும் நம்ம லூக்கா 23ஆம் அதிகாரத்துக்கே வரலாம். அஹ் 39ல இருந்து நான் வாசிக்கிறேன், கேட்கலாம். அன்றின் சிலுவில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். ஒருத்தன் என்ன சொல்றான், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினிக்கு உட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? 2 பேர் இருக்காங்க. ஒருத்தவன் என்ன பண்றான், இயேசுவ இகழ்ந்து பேசுறவனா இருக்கிறான். ஆனா முன்னாடி நம்ம மத்தேயுல பார்த்தோம், அவரோடு சிலுவையில் அறையப்பட்ட 2 பேருமே என்ன பண்றாங்க, அவரை இகழ்கிறதா நாம் பாக்குறோம். ஆனா இங்க என்ன போட்டிருக்கிறான், ஒருத்தர் இகழ்றாகவும் மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினிக்கு உட்பட்டவனா இருந்தும் தேவ பயம் பயப்படுகிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தனை பார்த்து கேட்கறத நம்ம இங்க பாக்குறோம். இப்பதான் அவன் அங்க 2 பேருமே ஆண்டவரை இகழ்கிறத நம்ம பாக்குறோம். இவன் எப்படி உடனே அவனுக்கு ஒரு அந்த தேவ பயம் எப்படி அவனுக்கு வந்தது அப்படின்றத நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். அவன் இயேசு கிறிஸ்து முதல் வார்த்தையை நம்ம இதை பார்த்தோம். அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு, அவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை அந்த முதல் வார்த்தையுடைய அந்த கருப்பொருள் ஒருவேளை அவனுடைய இருதயத்துல அவனுக்கு தொட்டதா இருக்கலாம். அந்த வார்த்தை அவனுக்கு
அங்க ஏசப்பாவுடைய Dress அவரை எவ்வளவு துன்பப்படுத்துறாங்க, அவரை எச்சு துப்புறாங்க, வாரினால அடிக்கிறாங்க, எல்லாமே பண்றாங்க. ஆனாலும் கூட ஆனா இயேசு கிறிஸ்து அங்க சிலுவையில இருக்கும்போது என்ன சொல்றாரு? பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அங்க தூஷிக்கிறவங்களையும் பார்த்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்றாரு. சிலுவையில் அறையப்பட்டிருந்த அந்த கள்ளர்களும் இயேசப்பாவை தூஷிக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கும் இயேசு என்ன சொல்றாரு? பிதாவே இவர்களுக்கு மன்னியும் சொல்றாங்க. அப்ப அந்த கள்ளன் ஒருவேளை அவன் இப்படி யோசிச்சிருந்திருக்கலாம். நம்ம இவ்வளவு தப்பு பண்ணிட்டு இங்க நம்ம ஒரு தண்டனைக்குள்ள இருக்கிறோம். ஆனாலும் கூட இவரு பிதாவே இவருக்கு மன்னியும் அப்படின்ற ஒரு வார்த்தையை அவன் சொல்றதை இவன் வந்து என்ன பண்ணிருக்கலாம்? உணர்ந்து அப்போ அவனுடைய பாவத்தை அவன் உணர்ந்து இருக்கிறத நம்ம இங்க பார்க்க முடியுது. 41வது வசனத்தை பார்க்கலாம். நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். அங்க என்ன சொல்றான் இவன்? நாம பாவிகளா இருக்கிறோம், நம்ம தப்பு பண்ணிருக்கிறோம், அதனால இந்த ஆக்கினைக்கு நம்ம உட்பட்டவர்களாக இங்க நம்ம சிலுவையில இன்னைக்கு நம்ம தொங்கிக்கிட்டு இருக்கோம். ஆனா இவரும் என்ன பண்ணல? இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு ஒருத்தவனை பார்த்து என்ன சொல்றான்? நம்ம தான் தப்பு பண்ணிட்டு என்ன பண்ணிருக்கோம், இங்க வந்து இந்த தண்டனை அனுபவிக்கிறோம். இவர் எந்த ஒரு தப்புமே பண்ணல, ஆனாலும் கூட இங்க நம்மளை காட்டில் இவரதான் என்ன பண்றாங்க, எல்லாருமே அதிகமா தூஷிக்கிறாங்க அப்படின்ட்டு அவன் முதல்ல தன்னுடைய பாவத்தை அவன் உணர்கிறவனாக நம்ம பார்க்க முடிகிறது. வசனம் கூட இப்படியாக சொல்லுகிறது. எடுத்து வாசிக்கலாம், அந்த பகுதியை மட்டும் பார்க்கலாம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அல்லேலூயா. இன்னைக்கு நாமளும் கூட அநேக தரம் நம்ம பாவங்களை நம்ம என்ன பண்றதே கிடையாது, அறிக்கையிடுறதே கிடையாது. நம்ம பாவத்தை அறிக்கையிடும் போதுதான் என்ன பண்ண முடியுமா, அதை விட்டு நம்ம விலகி அதுக்கு இரக்கம் பெற முடியும்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். இந்த மனுஷனும் அவன் என்ன பண்றான்? ஃபர்ஸ்ட் நாம தான் பாவி, இவன் பாவம் செய்யல, ஆனா நம்ம பாவி என்பதை அவன் என்ன பண்றான்? ஃபர்ஸ்ட் ஒத்துக்கொள்றதை இங்க பார்க்க முடிகிறது. 42வது வசனத்தை பார்க்கலாம். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும். என்ன சொல்றான் இங்க? அவன் ஒரு வேண்டுதலை வைக்கிறத இங்க பார்க்க முடியுது. ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்துல வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும். இயேசுப்பாவே எங்க இருக்கிறாரு? அந்த சிலுவையில அந்த கல்லரோடு கூட அங்கேயே என்ன பண்ணிருக்காரு? அங்க இருக்காங்க, அவங்களும் அங்க ஆக்கினிக்குள்ள உட்பட்டவராக அங்க இருக்கிறாங்க. ஆனாலும் இந்த மனுஷன் இயேசுப்பா அவருடைய ராஜ்யத்துக்கு வருவார் என்ற ஒரு நம்பிக்கையும் விசுவாசமும் அவனுக்குள்ளாக இருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. நீர் உம்முடைய ராஜ்யத்துல வரும்பொழுது, அப்போ இயேசு கிறிஸ்து அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பார் அப்படின்னு எழுந்து நம்மளோடு கூட இருப்பார் என்பதை அவன் என்ன பண்றான்? விசுவாசிக்கிறான். அவரை நம்பிக்கையா அவன் என்ன சொல்றான்? நீங்க வரும்பொழுது அடியனை நினைத்தருளும் என்று அப்படிப்பட்ட ஒரு விண்ணப்பத்தை அவன் அங்க பண்ண முடியுது. பாக்குறோம் நம்ம. அப்புறம் ஏசப்பா என்ன சொல்றாங்கன்னா, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அப்போ அவன் எப்பேற்பட்ட ஒரு விண்ணப்பம் வச்சிருந்தா ஆண்டவர் வந்து உடனே என்ன பண்றாரு? இன்றைக்கே என்ன சொல்றாரு? இன்றைக்கே நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொல்றாரு. அவன் பாவத்துல இருந்ததுனாலதான் அந்த எத்தனையோ தப்பு பண்ணிருக்கலாம், என்ன தப்பு பண்ணாலும் தெரியல. பெரிய பாவம் பண்ணியிருந்தாதான் என்ன பண்ணுவாங்க? ஒரு தூக்கு தண்டனை கொடுப்பாங்க, ஒரு ஆயுள் தண்டனை கொடுப்பாங்க. அவன் அந்த பாவத்துல அந்த சாவும் தருவாயில அந்த வேலையில இயேசு கிறிஸ்துவ அவன் ஏற்றுக்கொள்றான், அவரை விசுவாசிக்கிறான், அவருடைய ரட்சிப்பை அந்த வேலையில அவன் பெற்றுக்கொண்டு அந்த ராஜ்யத்துக்கு நம்ம போகணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையும் அந்த இடத்துல அவனுக்கு வருகிறத பார்க்க முடியுது. 2வதாக 40வது வசனம். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனா இருந்தும். 2வது ஆக்கினைக்கு உட்பட்டவனாக இருக்கிறாங்க. ஆக்கினைக்கு உட்பட்டவளா இருக்கும் பொழுது கூட, நம்ம பாவத்துல இருக்கும் பொழுதும் நமக்கு கடைசியா ஒரு தூக்கு தண்டனையும் ஏதோ நமக்கு கிடைக்கும் போது கூட அந்த சாவும் தருவாயில கூட இயேசு கிறிஸ்து நம்மள ரட்சிக்கிறவராக இருக்கிறார். ஒரு ஸ்டோரி கூட நான் பார்த்தேன் ஒரு வீடியோல. இலங்கையில ஒரு பகுதியில ஒரு ஜெயில வந்து ஒரு மனுஷன் இருக்கிறாரு. அவர் வந்து 2 கொலைகளை செய்ததா அவரை வந்து ஜெயில வச்சுட்டாங்க. அப்ப வந்து அவங்க மனைவி வந்து சொல்றாங்க, ஒரு நீதிபதியை போய் பார்த்துட்டு, ஒரு வக்கீல போய் பார்த்து, நாங்க எங்களுக்கு யாருமே இல்லை, அவரை விட்டுட்டா, என் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, யார்ட்டையாவது வந்து ஒரு பொய் சாட்சி சொல்லி அவர் எப்படியாவது வெளியில கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் வித்து, அவருடைய தாலியே அவங்க வித்து என்ன பண்றாங்கன்னா அவரை வெளியே கொண்டு வர்றதுக்காக ஒரு பொய் சாட்சிக்காக ரெடி பண்றாங்க. அப்ப அந்த வக்கீல் போயிட்டு அவரை கொலை செய்த அவர்கிட்ட போய் சொல்றாரு, நீ 2 கொலை பண்ணிட்டு வந்திருக்கன்னு எங்களுக்கு தெரியும், நீ வந்து என்ன பண்றன்னா அங்க சொல்லும் பொழுது
நான் கொலையே செய்யல அப்படின்ற மாதிரி நீ வந்து என்ன பண்ற அங்க சொல்லுன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட சொல்லி கூட்டு போறாங்க. ஆனா அன்னைக்கு அங்க சொல்லும்போது அங்க கேக்குறாங்க, நீதிபதி கேட்கும்போது, நீ கொலை செய்திருக்கிற, கண்டிப்பா உனக்கு தூக்கு தண்டனை தான் அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, இவர் வந்து அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, சிறைச்சாலைகளுக்கு எல்லாம் ஊழியம் செய்யறதுக்காக அநேகர் ஊழியர்கள் எல்லாம் போவாங்க. ஒரு டிராக்ஸ் கொடுக்க போகும்போது அங்க ஒருத்தர் வந்து டிராக்ஸ் கொடுத்து சொல்றாரு, இயேசு உங்களை நேசிக்கிறாரு, இயேசு உன்னை நேசிக்கிறாரு சொல்லிட்டு அந்த சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துடுறாங்க. அவர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு பைபிள் கொடுத்துட்டு அங்க வந்துடுறாரு. இப்படி அவர் உள்ள இருக்கும் பொழுது அந்த வார்த்தை வந்து இயேசு உன்னை நேசிக்கிறார் அப்படின்ற அந்த வார்த்தை வந்து அவரை தொட்டதாக அங்க சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் அவர் நிறைய வேத வசனங்கள் அவர் வந்து என்ன பண்றாருன்னா, அந்த ஒரு 4 மாசம் போல 4 மாசம் 3 மாசம் அந்த நாட்கள்ல அவர் அந்த வேதாகமத்தை முழுமையாக படித்து அதுல இப்படிப்பட்ட ஒரு தெய்வம் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியப்பட்டு அவர் என்ன பண்றாரு, கண்டிப்பா நம்ம நம்ம பொய் சொல்லக்கூடாது, நம்ம உண்மையை ஒத்துக்கணும். இந்த சரீரத்துக்கு தான் நம்ம வந்து சரீரம் இயேசு கிறிஸ்து பைபிள்ல கூட என்ன சொல்லியிருக்காரு, சரீரவரை கொல்றது பயப்படுறது பற்றிலும் ஆவிய கொல்றதுக்கே நம்ம என்ன பண்ணணும், பயப்படணும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சரீரம் வந்து இங்கே மறித்து மண்ணா போயிடும். ஆனா மறுமையில நம்மளுக்கு ஒரு வாழ்வு இருக்கு அப்படின்றது அந்த மனுஷன் வந்து அந்த டிராக்ஸ் கொடுக்க போனாங்க பாத்தீங்களா, அவருக்கு மூலியமா அறிந்து கொண்டு இயேசுவை நேசிக்கிறார் அப்படின்ற ஒரு அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு அவர் என்ன பண்றாரு, நான் உண்மையதான் சொல்லணும்னு சொல்லிட்டு அங்க இப்படி அவர் வர்றாரு. அப்படி கேட்கும் பொழுது என்ன சொல்றாரு, கேக்குறாங்க, அப்பா நீ இந்த மாதிரி கொலை செய்திருக்கிற, உனக்கு தூக்கு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது, நீ கொலை செஞ்சியா அவங்க கேக்குறாங்க. இல்லைங்க ஐயா, நான் 2 கொலை செய்யல, நான் 5 பேரை நான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு உண்மையாவே அவரு அந்த சொல்றாரு வாக்குமூலத்தை. அப்போ அவங்க இன்னும் அவர் வந்து என்ன சொல்றாரு, அப்ப தீர்ப்பு கொடுத்துறாரு. அவனே குற்றவாளியே என்ன பண்ணும்போது வாக்கு கொடுக்கும்போது கண்டிப்பா தூக்கு தண்டனை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதிட்டு என்ன பண்றாங்க, கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் தனியா அந்த குற்றவாளியை அவர் கூப்பிட்டு பேசுறாரு. எப்பா இது வரைக்கும் நான் வந்து இது மாதிரி பார்த்ததே இல்ல, நீ எல்லாருமே உங்க மனைவி வந்து அங்க பாரு அடிச்சுட்டு அவ்வளவு அழுகுறாங்க, அவங்க மனைவி அடிச்சுட்டு அழுகுறாங்க, எங்களுக்கு யாருமே இல்லையே, நீ செத்துட்டுனா எங்களை யாரு பாப்பா, என்னுடைய தாலியை வித்து கூட நான் உன்னை காப்பாத்துனே, நீ ஏன் இப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு அவங்க அடிச்சுட்டு அவங்க அழுகுறாங்க. ஆனா இவர் மனசுக்குள்ள அவர் எதுவுமே இல்லாம அங்க இருக்கிறாரு. அப்ப இவர் கூப்பிட்டு தனியா பேசுறாரு, நீ ஏன் இப்படி சொன்ன, உனக்காக எல்லா பணமும் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, நீ ஏன் இப்படி சொன்ன, நீ வெளில போயிருந்திருக்கலாம்ல, நீ சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு. ஆனா இவர் சொல்றாரு, நான் இன்னைக்கு இங்க இருந்து நான் போய் சொல்லிட்டு நான் இங்க மறிச்சிருக்கலாம், இங்க நான் வாழ்ந்துடலாம், ஆனா மறுமையில எனக்காக ஒரு வாழ்க்கை இருக்கிறத நான் அந்த இயேசு நேசிக்கிறார் என்ற அந்த வார்த்தை மூலியமா நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, எனக்கு இங்க ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கை அவ்வளவுதான், இதோட முடிஞ்சிடும், என்னுடைய வாழ்க்கை அங்கதான் இருக்குது, தேவனுடைய ராஜ்யத்துலதான் என்னுடைய வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, ஒரு பாடலை கூட எழுதியிருக்கிறாரா, இயேசு நேசிக்கிறார் இயேசு நேசிக்கிறாருன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த இடத்துல அந்த குற்றவாளி என்ன பண்றாரு, அங்க மரணக்குள்ளாக அவர் தூக்கு மாடியில போட்டுடுறாங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பாடல் வரிகள் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு அவர் இறந்துடுறாரு. இதுல இருந்து நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்னா, அவர் இறந்துட்டாலும் அவருக்கு இன்னொரு ஒரு வாழ்க்கை இருக்குது. இந்த கள்ளன் கூட என்ன பண்றாரு, இயேசுவே இந்த ராஜ்யத்துல நீ வரும்பொழுது அடியனை நினைத்தருளும். அப்ப தேவனுடைய ராஜ்யம் இருக்குது அப்படின்றத நாமளும் கூட என்ன பண்ணணும், விசுவாசிக்க வேண்டும். அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக நம்ம போகணும் அப்படின்னா முதலாவது நம்ம அந்த பாவங்களை நம்ம அறிக்கையிடணும். அவன் இயேசு கிறிஸ்து ஒருவரே நம்மளை ரட்சிக்க வல்லவர் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். அந்த கள்ளன் வந்து என்ன பண்றான், அந்த கடைசி நாட்கள்ல அவன் இது பண்றான். ஆனா நம்ம அப்படிப்பட்டவர்களாக இல்லாம நாமளே இப்ப எப்படிப்பட்ட காலத்துக்குள்ளாக இருக்கிறோம்னா அந்த கடைசி காலத்துக்குள்ளாக தான் இருக்கிறோம். அதனால நம்ம நாட்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது, வீணாக்காம பிரயோஜனம் உள்ளவர்களாக அந்த நாட்களை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இயேசு கிறிஸ்துவ நம்ம என்ன பண்ணணும், முழுமையாக பற்றி கொள்கிறவர்களாக இருக்கணும். இன்றைக்கு அப்படின்ற அந்த வார்த்தையை நம்ம பிடிச்சு கொண்டு இன்றைக்கே நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஒப்பு கொடுக்கணும். இயேசு கிறிஸ்து எல்லாரையும் மீட்கும் பொருளாக தான் வந்து என்ன பண்ணிருக்கிறாரு, இந்த உலகத்துல வந்திருக்கிறாரு. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் தான் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாரு. அதனால நம்ம இன்றைக்கே நம்ம இயேசு கிறிஸ்துவ நம்மள ஒப்பு கொடுக்கணும். நம்ம பாவங்களை நம்ம அறிக்கையிட்டு அவரை நம்ம முழுமையாக நம்ம எல்லாருமே ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கூட நம்மளுக்கு என்ன இல்ல, தேவ பயமே இல்லாதவர்களாக நம்ம இருக்கிறோம். அந்த தேவ பயம் நம்மளுக்கு தெரிஞ்சாதான் அந்த ராஜ்யத்தையே நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு தேவ பயம் இல்லாம ஏனோதானோ நம்ம சும்மா பேர் கிறிஸ்தவர்கள் போல நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி நம்ம அறியவே முடியாது. அன்னைக்கு அந்த 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 சிறைச்சாலையில இருந்த மனுஷன் ஏதோ ஒரு அந்த கடைசி நேரத்துல இயேசு என்ற அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே அவன் என்ன பண்றான், அதனுடைய பாவத்தை அறிக்கையிட்டு நான் 5 பேரை தான் நான் கொலை பண்ணேன், ஆமா நான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், ஒப்புக்கொள்றவனாக இருக்கிறான். நாம செய்த பாவங்களையும் நம்ம ஓபன் டாக்க ஏசப்பட்டா நான் இதை செஞ்ச ஆண்டவரு என்ன மன்னிங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஒப்பு கொடுக்கணும்.
கடைசி நாட்கள்ல நம்ம வந்திருக்கிறதுனால நம்ம அநேக பாவங்களை நம்ம செய்திருக்கலாம். அநேகர் இயேசு கிறிஸ்துவை பற்றி கூட அறியாம இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம இயேசுவை பத்தி சொல்றதுக்கும் நம்ம முன்னாடி போகிறவர்களாக இருக்கலாம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார்கள்.